மிதுன ராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல இருந்து 1, 5, 9ஆம் இடங்களை இயக்கி கொண்டிருந்த இந்த குரு இப்ப அதிச்சாரமா 2ஆம் இடத்திற்கு வரப்போறார். 2ஆம் இடம் என்பதே தனம். தனக்காரகன் தனஸ்தானத்துல வர்றதை விட மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை ஏதாவது இருக்குமா? சத்தியமா இல்ல. அதுவும் குரு உட்கார்ந்துருக்க ஸ்தான பலம் இருக்குல்ல, எங்க உட்கார்ந்துருக்காரு? யாரெல்லாம் மிதுன ராசிக்காரங்க எக்ஸாம் எழுதிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டீங்களோ, அழைச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அருன்றது ஆகஸ்ட் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது. இதுவரைக்கும் வராத அளவுக்கு ஒரு உள்கூர்ந்த ஒரு இன்ட்யூஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுன்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார பயிற்சி சூப்பரா இருக்க போகுது. எகைன் திரும்ப அவ்வளவுதான் வக்ரகதி அடைஞ்சு திரும்ப மேல் நோக்கி போய் 1ஆம் இடத்துல வந்து 1, 5, 9 இடத்தை இயக்க போறார். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் அக்டோபர் மாசம் நிகழ காத்திருக்கக்கூடிய குரு பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, கிரகங்கள் எப்படி எல்லாம் உங்களை இயக்க போறாங்க. ஏற்கனவே தலைக்கு மேல வாங்குற லைட்டு பத்தாது, குருக்கும் சூரியனுக்கும் திரும்ப, குருக்கும் சந்திரனுக்கும் திரும்ப, குருக்கும் சுக்கிரனையும் வச்சு நாங்க போராடி இப்பதான் ஒரு வழியா சுக்கிரனை இறக்கி விட்டுருக்கோம். திரும்ப மறுபடியும் குரு கீழே இறங்குவார்னா எப்படி மேடம்? வாங்கினெல்லாம் பயங்கரமா வாங்கியாச்சு, திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்ல திடீர்னு வேலை வந்துச்சு, ஒரு மாதிரி பயம் காட்டிடுச்சு வாழ்க்கையே. இப்பயும் அப்படிதான் இருக்க போதா அப்படின்னா வேற லெவல்ல இயங்க போறீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல இருந்து 1, 5, 9ஆம் இடங்களை இயக்கி கொண்டிருந்த இந்த குரு இப்ப அதிச்சாரமா 2ஆம் இடத்திற்கு வரப்போறார். 2ஆம் இடம் என்பதே தனம். தனக்காரகன் தனஸ்தானத்துல வர்றதை விட மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை ஏதாவது இருக்குமா? சத்தியமா இல்ல. அதுவும் குரு உட்கார்ந்துருக்க ஸ்தான பலம் இருக்குல்ல, எங்க உட்கார்ந்துருக்காரு, எந்த இடத்துல இருக்காரு, எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, எப்படி இருக்காரு? குரு உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய உச்ச வீட்டில். இந்த தடவை உச்ச வீட்டுல அமரக்கூடிய இந்த குரு மிதுன ராசிக்காரங்களுக்கு மாதிரி அருள்பாவனை செய்யற மாதிரி யாருக்கும் செய்ய மாட்டேன். இந்த தடவை மிதுனம், கன்னி, விருச்சகம், மகரம் வேற லெவல் இயங்க போறீங்க, சொல்லி அடிக்க போறீங்க. அதுல எக்ஸ்பெஷலி இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க சூப்பரா ஜொலிக்க போறீங்க. 2ஆம் இடத்துல உட்கார்ந்து அவர் பார்வை செய்யற இடம்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6, 8, 10 இடங்கள்லாம் இயங்க போகுது. ஏற்கனவே 10ஆம் இடத்துல சனி இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கியே அவன் கங்கணம் கட்டிட்டு இருந்தா கூட குருவோட பத்தியே நம்ம பயப்புல அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சு உங்களுக்கான வேலைக்கான வாய்ப்பை வாங்கி கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். சோ இந்த தடவை ஒரு என்ன விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல உங்களுக்கு என்ன தசாபுதி நடக்குதுன்றத பொறுத்து, கடக வீட்டுல என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து, திரும்ப விருச்சக வீட்டுல என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து, மகர வீட்டுல என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து, மீன வீட்டுல என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து குரு எந்த அளவுக்கு உங்களை ஃபேவர் பண்ண போறார் அப்படின்றது ஒரு கான்செப்ட். இது போச்சார பலன்கள், பொது பலன்கள். பொது பலனா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற போது கண்டிப்பாக வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், உத்தியோக பிராப்தி, தொழிலில் வெற்றி, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சர்வீஸ் மைண்ட், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. யாரெல்லாம் மிதுன ராசிக்காரங்க எக்ஸாம் எழுதிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டீங்களோ, அழைச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அருன்றது ஆகஸ்ட் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு என்கொயரி, நிறைய பேருக்கு வேலையில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு முன்னேற்றம், வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி அப்படி இயங்க போகுது. குடும்பத்திற்குள் ஒரு குதூகலம் பிறக்க போகுது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, வாய்ப்புகள் வந்து குவிய போகுது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் இயங்க போகுது. அதுவும் குருவோட பார்வையில, குருவோட வீட்டுல ஆல்ரெடி இருக்கு. குரு தான் வீட்டுக்கே பார்வையை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அப்படியே சூப்பரா ஜொலிக்க போற. கூடவே சனி இவங்க அமர்ந்திருக்கிறார். முழு சுபத்துவம் மாதிரியே சனி. எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? சான்ஸே சொல்லும் போதே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. வேற லெவல் அப்படியே சந்திரமுகியா ஆடிட்டு இருந்த சனி அப்படியே சரவணன் கண்ணு போட்டோன்னே கங்காவா மாற போறான். கிளியர். அந்த அளவுக்கு இந்த தடவை குரு அப்படியே போதும்பா பிள்ளைங்களை அடிச்சதுன்ற மாதிரி மிதுன ராசிக்காரங்களை பக்குவப்படுத்தினதெல்லாம் போதும், நான் பாத்துக்கிறேன், ஒரு 2 மாசம் ஏதோ கொடுக்குறேனே வாங்கிட்டு போட்டு விடு அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொடுக்க காத்திருக்கிற. நிறைய பேருக்கு திருமணம், நிறைய பேருக்கு கல்யாணம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு சொந்த தொழில், நிறைய பேருக்கு லேண்டு, மனை, இடம், வண்டி, வாகனம், உத்தியோக பிராப்தி, கடன், நோய், எதிரி, சத்ருலாம் கண்ணுக்கு தெரியாம அடிச்சு நொறுக்கிறது, தம்சம் பண்றது, திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்றது, உங்களை விட்டு அந்த வேலை செய்ய ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறது, நிறைய சர்வீஸ் மைண்டை கிரியேட் பண்றது, ஆரோக்கியத்துல இருந்த தொல்லையெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி ஒரு மாதிரி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது,
இதுவரைக்கும் வராத அளவுக்கு ஒரு உள்கூர்ந்த ஒரு இன்ட்யூஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுன்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார பயிற்சி சூப்பரா இருக்க போகுது. எகைன் திரும்ப அவ்வளவுதான் வக்ரகதி அடைஞ்சு திரும்ப மேல் நோக்கி போய் 1ஆம் இடத்துல வந்து 1, 5, 9 இடத்தை இயக்க போறார். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது அடுத்து வரக்கூடிய 2026வது வருட குரு பயிற்சிக்கான ஒரு ட்ரெய்லர். இதுல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. முன்னாடி மெயின் பிக்சர் இதோட சூப்பரா இருக்கும். அதனால கவலைப்படாம நிம்மதியா இருங்க. யாரெல்லாம் எது வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்தான்னு கேட்டதையே கொடுக்கறதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. குருவுடைய அருளால் கண்டிப்பாக திருவருள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகத்தான் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி அமைய காத்திருக்கிறது. இந்த அதிச்சாரமா போறக்கூடிய இந்த குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போறார், என்னெல்லாம் நடக்க போகுது, இது அப்படியே எடுத்துக்கணுமா இல்ல சும்மா ஏதோ ஒரு இங்க இருந்து பார்க்கும்போது இந்த வக்ரம் இந்த அதிச்சாரம் அப்படிலாம் நிறைய யூடியூபர்ல போன் பண்ணி கேட்டாலும் சரி பேசினாலும் சரி இங்க இருந்து பார்க்கக்கூடிய நிகழ்வுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அந்த மாதிரியா? என்னதான் அப்படின்னா வக்ரகதி அடைதல் அப்படின்றது கொஞ்சம் பின்னோக்கு போகக்கூடிய ஒரு தன்மை. நம்ம இங்க இருக்கும்போது எல்லா பிளான்ட்டும் நம்மளால மேக்சிமம் இப்ப பார்க்க முடியல. நம்ம உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஞானக்கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். இப்பயும் சில பிளான்ட் நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கான கருவிகள் வைத்து பார்க்கும்போது வானியல் கோள்களுடைய சுழற்சி எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலுமே இந்தந்த நேரத்தில் இது நடக்கும் என்று ஒரு பஞ்சாங்க கணிப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் மட்டும் இல்ல, எல்லா ஜோதிடர்களும் அதை வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்ப அந்த வகையில வக்ரகதி அடைதல் அப்படின்றது பின்னோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையில் தெரியும். பின்னோக்கி போகக்கூடிய தன்மைனா என்ன அப்படின்னா, நீங்க ஸ்பீடா போகும்போது பிளானட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு மாயை தோற்றம் ஏற்படும். இப்ப நம்மளே வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்னா நம்ம இப்படி உட்காந்து இருக்கும்போது நம்ம ஸ்பீடா போகும்போது மரம் செடியெல்லாம் பின்னாடி போற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்காண்டி மரம் செடியெல்லாம் பின்னாடியா போகுது, அது அந்த இடத்துல இருக்கு, நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போறோம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப தூரமா பாத்தீங்கன்னா காணல் நீர் தோன்ற மாதிரி இருக்கும், பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்ப ரொம்ப தூரமா பார்க்கும்போது ஏதோ ஒரு தன்மை அங்கு தெரிவிக்கப்படும். அது கொஞ்சம் அதிச்சாரமாக போறது. அப்ப இந்த தடவை கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடிய தன்மைக்கு பேர் அதிச்சாரம், பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு பேர் வக்ரகதி அடைதல். கிளியர்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சும்மா இந்த பயிற்சி பலன் சொல்லும் போது எதற்காக இதை சொல்கிறோம் என்ற ஒரு குறிப்பு வேண்டும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த குரு என்ன பண்ண போறாரு, மிதுன ராசியில் அமர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனின் 3ஆம் வீடான மிதுன வீட்டுல அமர்ந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு வகையான பலாபலன்களை செஞ்சுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா 9 மாசமா 10வது மாசம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சோடனே இந்த பயபிளைக்கு பண்ணது போதும், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு குரு முடிவு பண்ணி டைரக்டா இறங்கி வேமா என்ன பண்ண போறாரு, கடகத்தை நோக்கி வர போறாரு. அங்கே இருந்துருவாரா அப்படின்னா இல்ல. இப்போ நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூவிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் நடிக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை பத்தியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. படத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் முழு பிக்சர் நம்ம போய் பார்க்க போறோம். ட்ரெய்லரை பார்த்தாலே வாவ் படம் ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இல்ல சில பேருக்கு ட்ரெய்லரை பார்த்து அப்படியே படத்தை கூப்பிட வச்சு உள்ளுக்குள்ள அப்புறம் அது மொக்கையா இருந்துச்சா நல்லா இருந்துச்சான்றது நம்ம டிசைட் பண்ண போறோம். சோ இந்த தடவை இந்த அதிச்சாரமாக இந்த 3 மாத காலம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரெய்லர். ஓகே, புரிஞ்சிச்சுல? அவ்வளவுதான். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் நம்மளுக்கான படத்தோட தன்மை தெரிய போகுது. சோ இப்பயே நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் எந்த ராசி, நான் மட்டும் இல்ல எந்த அஸ்ட்ராலஜரையும் பார்க்க வேணாம், ஓகே நல்லாதான் இருக்க போகுது அப்படின்னு கெத்த காலத்துக்கு விட்டுட்டு போயிடலாம். ஏதோ ஒண்ணு அடி வாங்குச்சுன்னா கூட கண்டிப்பா பாருங்க, அப்ப அதுக்குள்ளேயே நம்ம தசா புத்தி மாறிட்டு போறோம் இல்லையா? எல்லா தசா புத்திக்கு தகுந்த மாதிரிதான் கோச்சாரர்களும் சேர்ந்து வேலை பார்க்க போகுது.